அடுத்த 5 வருடம் ஆட்சி செய்ய போவது யார்? தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே நிர்ணயிக்கப் போகும் பெட்டி. வண்டி வண்டியாக கொண்டு செல்லப்படும் தமிழ்நாட்டின் தலையெழுத்து. சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வேட்பாளர்களோட பெயர், புகைப்படம் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணியானது ஏப்ரல் 17ஆம் தேதி அன்னைக்கு முழு வீச்சில் தொடங்கி இருந்தது. இதுக்கு நடுவில் மின்னணு இயந்திரங்கள் முதற்கட்டமா தொகுதி வாரியாகவும் அதுக்கப்புறமா வாக்குச்சாவடி வாரியாகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னையில 4085 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க குறியீட்டு முறைகள் மற்றும் வாக்காளர்கள் வரிசையில் நிற்க ஏதுவா வழித்தடங்கள் அப்படின்னு பலருமே தயார் செய்யப்பட்ட நிலையில தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட சோழிங்கநல்லூர் தொகுதியில கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு 27 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இதுல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல வாக்குச்சாவடி இயந்திரங்கள் GPS பொருத்திய வாகனங்கள்ல வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படும் காட்சிகளானது வெளியாக இருக்கு. தமிழ்நாட்டோட அடுத்த 5 ஆண்டுக்கான தலையெழுத்தை நிர்ணயிக்க போற அந்த பெட்டிகள் வண்டி வண்டியா கொண்டு செல்லப்பட்டிருக்கு.